welcome to our channel and Shakti. இன்னைக்கு செம்மையான ஒரு vlog. இப்போலாம் சண்டே we are there for you. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வீடியோனா நாங்கள் வந்து இது வந்து ஒரு டெம்பிள் சரி நம்ம ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சரி டெம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா சூப்பர் வேர்ல்ட் vlogs கொஞ்சம் வேர்ல்டில் இருக்க பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் இப்போ வந்து நாங்கள் திருச்செங்கோடு டெம்பிள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். நம்ம திருச்செங்கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம பிளேஸ்லேருந்து ஜஸ்ட் 1.5 hours தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போனோன்னே எங்கள் கண்ணில் பட்டதே வந்து என்னது அப்படின்னா, ஒன் இஸ் த பிக் ராக் மவுண்டெயின்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தாட் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து சில வேண்டுதலுக்காக சாமி கும்பிடுறதுக்கு, இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு ஆக்சுவலாக இது ஒரு கோயில். ஸோ இந்த மாதிரி மலைக்கு மேலே வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ விச் இஸ் லைக் வெல் நோன். ஸோ திருச்செங்கோடுக்கு வெல் நோன் அப்படின்னாலே இட் இஸ் அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அங்கே தான் போயிட்டுருக்கோம். பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிவலம் சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ எங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வே வழியாக தான் நம்ம மலைக்கு போனோம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி. ஸோ வந்து நிறைய ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிறப்ப வந்து ஈவினிங் டைம் ரொம்பவே ஃப்ரீயாகவே இருந்தது. அண்ட் அந்த மவுண்டெயின்ஸ்லாம் பக்கத்தில் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம நேரம் என்ன தெரியல, நம்ம இப்போல்லாம் போகிற இடம்லாம் ஒரே காடு மலை அந்த மாதிரி தான் வருது, லைக் டோராவில் வர மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து கீழே வியூ வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் வாவ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது கைஸ். ஸோ வந்து ஹோல் அந்த ஏரியாவு திருச்செங்கோடு ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு கவர் ஆகிருந்தது. எங்களுக்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக லைக் ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக அந்த ஈவினிங் வந்து எங்களுக்கு இருந்தது. அண்ட் த மெயின் திங் இஸ் தட் நாங்கள் போன டைமுக்கு லைக் ஒரு 5:30 லைக் 6 மாதிரி இருந்தது, லைக் ஐ டோன்ட் நோ த ரைட் டைம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து த சன்செட். ஸோ சன்செட்டை பார்த்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ரொம்ப பக்கத்துலேயே இந்த மாதிரி நாங்கள் சன்செட் பார்த்தோம். ரொம்பவே செம்மையாக இருந்தது. அண்ட் சம்யுக்தா பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் பண்ணிகிட்ருக்கா. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் கூட போயிருக்கா. பட் வந்து இந்த மாதிரி வந்து அவளுக்கு ஹைட்டை பார்த்தா வந்து அவளுக்கு பயம். ஸோ வந்து அவள் செம்மையாக பயந்துட்டு இருந்தா. அவளை வச்சு நானும் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வலி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மங்கீஸும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களே பாருங்கள் சன்செட்டோட வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து டெம்பிள் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜ்கிட்ட நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால வில் ஜஸ்ட் ட்ரை டு டேக் கைஸ். யா லெட்ஸ் கோ. நான் முடிஞ்சளவு வந்து என்ட்ரன்ஸில் எடுத்தேன். அப்புறம் அவங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து என்ன இருந்தது அப்படின்னா உள்ளே எல்லாம் வந்து அந்த ஓம் அந்த மெடிடேஷன் சவுண்ட் போட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நாங்கள் பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு வந்து வெளியில் பார்த்தா அந்த வியூ வந்து அவ்வளோ செமையாக இருந்தது கைஸ். அண்ட் நான் வந்து ஒரு சின்ன ட்ரான்சிஷனும் பண்ணேன். பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அண்ட் இது போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. செமையாக நாங்கள் வந்து லேட்டாக தான் அந்த இடத்துல இருந்து கிளம்புனோம். ஸோ வந்து ரஷ்ஷாக இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக வந்து கூட்டம்லாம் குறைஞ்சி பொறுமையாக அந்த இடத்த விட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். யா ஸோ இங்கேருந்து நமக்கு கீழே வந்து லைக் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு லைக் நார்மலாக இந்த மலை ஏறி இறங்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 minutes ஆகுது. லைக் ஏறத்துக்கு வந்து 7 minutes அண்ட் இறங்க 7 minutes. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வியூ நம்ம போகிறப்ப பார்த்தோம் இல்லையா,
அதே சிட்டியை அதே இதை வந்து நம்ம வர்றப்போ பார்த்தா வா அவ்வளோ செமையாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த லைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டேஸிலிங், இட் இஸ் லைக் அவ்வளோ செம்மையாக இருக்குது. நான் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்கிறேன், பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் யூ ரியலி வில் லவ் இட். ஸோ அந்த மாதிரி லைக் அந்த லைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஷைன் ஆகுது அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. அது பார்த்தா வந்து வெஹிக்கல் மாதிரியும் இருக்குது, இல்லை நார்மலாகவும் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் இருந்து கீழே பார்க்க செம்மையாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த மவுண்டெயினையும் எடுத்தோம். நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியெலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் எடுத்தோம். லைக் ஒரு மாதிரி ஒரு கேவ் ஷேப்பில் வந்து இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்னிங் நைட் ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஒரு 6 o'clock போயிட்டு அண்ட் வந்து சன்செட்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து ஒரு 7:30க்கு அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த போத் ஈவினிங் அண்ட் நைட். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நாங்கள் கீழே இறங்கிட்டு கோல்டன் லீஃப் ரெஸ்டாரண்ட்க்கு கீழே இருக்க ஹோட்டல் பொன்னுசாமி போயிருந்தோம். இட் இஸ் பியோர் வெஜ். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. த சர்வீஸ் அண்ட் ஃபுட் வாஸ் ஜஸ்ட் ஆசம். அண்ட் நாங்கள் வந்து ஃபுட்டை வந்து எங்களால் எடுக்க முடியல. வி ஆர் அபவுட் டு ஈட் ஆக்சுவலி. ரொம்ப பசியில் இருந்தோம். ஸோ சாரி ஃபார் தட். தட்ஸ் இட் காய்ஸ். சாப்பிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் our திருச்செங்கோடு ட்ரிப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.